உட்காருவாங்க. நான் சொல்லிட்டு நீ உட்காருச்சுன்னா நீ உட்கார்ந்துருவ, உன் பிள்ளைய உட்காருச்சுன்னா உட்காரு. புரியுதா? அவளுடைய உள்மனதை பார்த்தேன். அவளுக்கு தேவையான ஒரு நட்பால அவன் மனசு பாதிச்சிருக்கு. அதுல ஒன்னைய பெருத்தா எடுக்காம தூக்கி தூர எரிஞ்சு போயிடலாம். ஆனால் அவளுடைய வாழ்க்கையே திசை திரும்பக்கூடிய நிலைமையில இருக்கு. இப்போ அவன் மனதை மாற்றி தரணுமா இல்லாட்டா அதை நீ ஏத்துக்கிற போறியா? காரணம் பக்கத்துல பையனா கடவுள் இருக்கா, தியானம் பண்ணிட்டா கொஞ்சம் என்ன மனதை மாற்றுவோம். கட்டுப்படுவான், மனம் மாற்ற முடியும், வாய்த்தபடி அந்த மனக்குறத்தை கருதாமிக்கு அதே மாதிரிதான். அதே மாதிரி என் பிள்ளை மனசு என்னைய கேட்கணும். கர்மத்தை காப்பவனி அம்மா, வெள்ளி மரமும் கோயில் என்றாய், வேப்ப மரமும் வாசல் என்றாய். என்னம்மா உங்க வீட்டுக்கு ஒரு மாரியம்மன் இருக்காளா? மாரியம்மன் வராடா உங்களுக்கு எதையில? வீட்டு இலையில மாரியம்மன் இருக்குன்னு நான் சொன்னேன். அதுக்கு பிறகு பேசுறது இப்போ போய் பேசுறீங்க. கால் அனுப்புவோம். கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். போன உடனே எனக்கு கண்ணெல்லாம் இருந்து போச்சு. அது ஏன்னு கேட்டேன். அந்த வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று விளையாடி. அதனால உங்களால அந்த வீட்டுல நிம்மதியா போய் இருக்க முடியாது. மனவேதனையும் குழப்பமும் இருக்கும். கும்பிட்டு பார்த்தும் உங்களுக்கு பலன் கிடைக்கல. அதனால அது இருக்கிறதா அல்லது அது சரியா தவறான ஒரு குழப்பம் உள்ளதுல நிறையா இருக்குது. உண்மையா? ரெண்டு ஒண்ணு போல காலம் இருக்கு. யுகாதிபதியாக நமோ யார்? உன் பிள்ளை இங்க இருக்கு. என்ன பேரு? அங்கிருந்து வரையில நடந்ததான் வருவா, கவலைப்படாத. எழுதின அவளுக்கு குடும்பத்திலேயே கிடையவே கிடையாது. நல்ல பொருந்திட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ள யாரும் குடியிருக்க முடியாது. அதுல மற்றவர்களால் ஏவிப்பட்ட விடப்பட்டதா அல்லது இயல்பாகவே அந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிற குழப்பத்தெல்லாம் பார்த்தேன். ஏற்கனவே மனிதர்களால் செய்யப்பட்டதுதான் அந்த தீவினை. இதுல உன் பிள்ளைகளுடைய மன அடைகள் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு. உங்க சொல்லுக்கு மாறுபட்ட நட்பும் உறவும் அவன் உள்ளத்துல இருக்கு. அதனால நீங்க தரக்கூடிய வேண்டிய விதியும் அங்க நடந்துட்டு இருக்கு. புரியுதா? 6 மாத காலம் அமைதியா இருங்க. மனத்தை மாத்தி தெளிவா கொண்டு சேர்க்கிறேன். இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு இன்னும் ஓராண்டு காலம் நீங்க ஒதுங்கி இருக்கணும். காலம் அனுப்புவாங்க. அடுத்து பேசலாம். திருமணத்தை பத்தி கேட்பது யாருப்பா? சக்தி சுரூபமா கிராமிக்குமா இந்த ஊர்ல தம்பி காரணம் கேட்டு பார்ப்போம்.
ரயில் எங்கே போகுது? வேற ரயில் ரோடு இருக்கா? பக்கம் தானே அது. அந்த ஏரியாவுக்கு பக்கம் இருக்குண்ணே. அங்க இருந்தா வருது. என்னன்னு கேட்போம். அமைதி அமைதி உட்காரா. யாரைத்தான் நம்புவதோ ஏழை நெஞ்சம், அம்மம்மா பூமியிலே யாவும் வஞ்சம். நல்ல பாட்டு தானடா. உனக்கு பிடிச்சிருக்கா அந்த பாட்டு? பிடிச்சிருக்கா? அப்படிங்கிறியா? ஏன் நான் கேட்கறது தெரியுமா? சோதியக்காரங்க, மந்திரவாதிய, பூஜாரிய எல்லா விஷயத்திலையும் போய் பார்த்து ஒரு முடிவும் ஒரு விடையும் எனக்கு கிடைக்கணும். உண்மையா இல்லையா? எல்லா விஷயத்திலுமே ஒரு ஏமாற்றமும் வேதனையும் தான் நீ அடைச்சிருக்க. கடைசியாக இந்த பக்கத்தில் உள்ள சாமியை கொஞ்சம் பெருமையா சொல்றாங்க, வந்திருப்போம், நடக்கான்னு பார்ப்போம். நடந்தாச்சா இதுதான் தெய்வம்னு பிடிச்சிக்கிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் உன் உண்மை இருக்குது. உண்மையா இல்லையடா? காரணம் அது நம்ம தப்பா நினைக்கக்கூடாது. அதெல்லாம் அது வந்து உண்மைதான். அவன் பாதிக்கப்பட்ட வேதனையை அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். என்னப்பா உண்மைதானே? நம்ம அவனை வந்து தேடி வாழத்தான் வைக்கணும். இப்படி நினைச்சு அவன் எதிர்பார்க்க ஒரு குருவின் கடமை என்ன? தங்கமா கும்பிட்டுவாடா. நீ நினைக்கிற வடிவத்துல பொண்ணு உனக்கு கிடைக்காதுதான். நீ நினைக்கிற பொண்ணும் விரும்புற பொண்ணும் கிடைக்காது. அதை நீ கைவிட்டுறலாம். உனக்கு கல்யாணத்துக்கு 9 மாத காலம் அவகாசம் இருக்கு. புரியுதா? அதுக்கு இடையில வரக்கூடிய ஜாதகம் 7 ஜாதகம் வரும். 9 பொறுத்த உள்ள ஒரு ஜாதகம் வரும். அதுல ஒரு பொண்ணுக்கு அப்பன் அல்லது ஆத்தா இருக்க மாட்டான். அந்த ஜாதகத்தை கொண்டு வந்து என்கிட்ட வார கல்யாணத்தை வந்து நான் வெற்றி கருதாமிக்கு மகனே. அப்படியா? கேட்டு பார்க்குறேன். கருதாமி என் இடத்தை என் சொத்தை வச்சுக்கிட்டு என்கிட்டயே வில்லங்கம் பண்றாங்க. ஐயா யார் பாது? யாரா வச்சிருக்கா? புரியல. பேசுறத தெளிவா கேட்கணும். என்னது காடு? உண்மைக்குரியவங்க காடு. நீங்க யாருன்னு? சரிப்பா, நல்லப்பா. இப்ப பணம் வேணுமா இடம் வேணுமா? மகனே பக்கத்துல வாங்க. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி ஆண்டி ஓட்டு போட காண்டி பணமா வந்தா போதும். ஏன் இந்த பாட பாண்ட அப்படின்னு சொன்னா, முதல்ல நீங்க எல்லாமே இடம் வேணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து தெளிவாக்கிட்டீங்க. அதுல உங்களை பத்தி இப்போ ஊரா ஒவ்வொன்றா பேசிக்கிட்டு இந்த பிரதேசத்தை பேசி உங்களுடைய குடும்பத்தை தலைமுடிகிற மாதிரி அவமானமா பேசி சொல்லிடுறாங்க. உங்களுக்கு வேண்டிய சொந்தம் வேணும். அதை நடுத்ததுக்குள்ள போட்டு கூட சாண்டின்னு பாடினேன். இப்போ அந்த பணத்தை வாங்கி தரதுக்கு போலீஸ் போய் வாங்கி தரணுமா, நானே வாங்கி தரணுமா? ஆனா போலீஸ்ல ஒரு விசாரணை வச்சுதான் தரணுங்கிற நிலைமை இருக்க. என்ன செய்யலாம்? நான் தான் வெட்டி ஆகி தரேன். நீ ஏன் வரப்படுற? சட்டத்தை கையில் எடுப்போம், அதிகாரிகளை வச்சு நீதியா வாங்கிடுவோம். காலத்துப்பாடா முதல்ல பணத்தை வாங்குவோம், அடுத்த வாரம் குடும்பத்தை பத்தி பேசுவோம். ஏன் கவலைப்படுற? வா, காவல் நிலையத்துக்கு போ, உனக்கு நீதி கிடைக்கும். அவங்க மனதுக்குள்ள நான் இருந்து உண்மையை உணர்த்தி உன் பணத்தை வாங்கி தரேன். சென்று வந்து வெற்றி விடுவாமா? கருதாமிக்கு அப்படியா? அப்படியா? கல்யாணம் முடித்து வைத்த பின்பும் மன வருத்தம் இருக்கிறது. யாருப்பா? யாருக்குண்ணே? வான என்ன பெரிய என்ன? யாருக்குண்ணே கல்யாணம் முடிச்சு வச்ச? என்ன யாருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுக்க? நல்ல நான் கல்யாணம் முடிச்சு வச்சவங்கள பேசுறேன். நீங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு வந்து நீங்க உத்தரவுக்குரியவர்கள் நீங்கள் இல்லையா? கல்யாணம் முடித்த பின்பு பிறக்கிற வந்தவங்க யாரு?
ஹலோ, யாருக்கு தான் பிரச்சனை? இல்லைன்னு காமிக்கா. கல்யாணம் முடிச்சு வைத்த பிறகு பிரச்சனை யாருக்கு? மோடல் வச்சு ஆஃப் பண்ணி பாருங்க. மோடல் லைட் எரியுதா? என்ன யாருக்கு முடிச்சுட்டு போனேன்? மேலே எத்தனை லைட் எரியுது? கால் ரெட் லைட் எரியுதா? என்ன தெரியுதா? ஆஹா, அப்போ ஆஃபில் கிடக்கு. தெரியலையா? ஒயரு கரெக்டாக சொல்லியிருக்கான்னு பாருங்க. மோடத்தை ஆஃப் பண்ணி பெருமாள் கோயில் எங்கம்மா இருக்கு? ரெட் லைட் இல்லை, ரெட் லைட் இருந்தால் நல்லா இருக்கேன். நேரத்தில் முடிக்கணும் நம்ம முடிக்கணும் வேண்டாமா? இருக்கு. அந்த மோடத்தை ஆஃப் பண்ணிட்டு தரணும். நம்ம மோட சுவிட்ச் போடணும். கல்யாணம் முடிச்சுக்கா தாயி, உனக்கு நான் எல்லாம் தந்துருந்தேன். உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன்னு சொல்லி உன்னை கல்யாணம் முடிச்சு. ஆனா இன்னைக்கு எனக்கு உரிமையை பங்க கொடுன்னு சொன்னா அவன் உன்னை போறதுக்கும் போதிக்கிறதுக்கு தயாரா இருக்கான். அதனால அதை வாங்கி தந்து உங்களை நல்லா வாழ வச்சா போதும்னா கால் வந்துட்டுவான். கருதாமிக்கு வாங்கி தாரேன், வெற்றி அடைஞ்சுக்கோ, கடனை திருந்தாரேன், முடிச்சிருவோம். கருதாமிக்கு அப்படியா? யார் வந்திருக்கா? ராம்நாட்டு பகுதி, ராம்நாட்டு பகுதி அடுத்தவர்கள் யார்? வேறு கலப்பு வாழ்க்கை வைத்துக் கொண்டிருக்கிறார். ராம்நாட்டு பகுதி புரியுதா? யார் ராம்நாடுக்கும் வர இல்லவா? நீங்க எந்த ஊரு? யாரு வேறு மதத்துல கல்யாணம் முடிச்சிருக்கான்? வேற மதத்திலையா? நமக்கு புரியல. அப்படியா? வெளிநாடு சொந்தமாக வெளிநாடு சொந்தமாக முயற்சித்து வெற்றியடைய வேண்டும் என்று கேட்டுவது யாருப்பா? அக்காவா? செல்லக்கா வாக்கா. யாருக்குக்கா வெளிநாட்டுக்கு போனா? கல்யாணம் காலம் வந்துட்டு வா. இன்னும் ஒரு முறை காலம் வந்துட்டு வா. உன் பையனுக்கு ஏற்கனவே 2 வருஷ காலமா முயற்சி செய்து கொஞ்சம் வேதனையா இருக்கு இல்லையா? ஒரு இடத்துல பணமும் அதில் நஷ்டமாகி ஏமாந்துருக்கிய. இப்ப அந்த பையனை மீண்டும் கடவுளுக்கு அனுப்பி வெற்றியடைய வச்சா போதுமா? வேற என்ன வேணும்? உன்னுடைய வீட்டுக்கு தென்பால் போய் பார்த்தேன். கருக்கல் மண்களும் கருவேல முள்ளுகளும் இருக்கு இருக்கா? அந்த இடத்துல நான் கருப்புசாமி இருந்த ஒரு பகுதியும் அந்த இடத்துல இருக்கு. காலம் வரலாம். 1.25 ஆண்டுகளாக வீடு தோன்றமான விஷயத்துல மனையை அடக்கும் பொழுதே உள்ள விஷயத்திலே குழப்பம் நடந்துச்சு. அதுல நமக்கு ஏதோ பண்ணியிருக்காங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வந்து இன்று வரை அந்த வீட்டை வளர்க்க முடியாத நடக்குது. அதை தீர்த்து தெளிவா வாழ வச்சு தந்தா போதும்னா இந்த வீட்டையும் கட்டிக்காத உன் மகனையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். செல்வ சிறப்பு கருதாமிக்கு அதே ராம்நாட்டு பகுதி. ஆமா ஆமா அப்படியா? சரி, கேட்டு பார்ப்போம். என்னுடைய உரிமையான பங்கை வாங்கி தரணும்னு கேட்டு வந்தது யாரு? என்னுடைய உரிமையான பங்கை வாங்கி தர வேண்டும் என்று கேட்டு வந்தது. வாங்கப்பா. யாருப்பா? என்னடா பங்கு தம்பி? என்ன பங்கு?
புரியுதா? என்னுடைய உரிமையான பங்கு சொத்தை வாங்கி தர வேண்டும் என்று கேட்டு வந்தது யாரு? நாளைக்கு கொடுக்குறேன். நாளைக்கு காலையில் ரெடியாக கிளம்பி சொத்து புரியுதப்பா? அக்கா நீ ரெண்டு யார் யாரு? என் பொட்டச்சியை கொண்டு வானு. மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி. உனக்கண்ணே நல்லா இருக்கீங்களா? டேய் தம்பி எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? பேசினாலா இடையில? கால் வந்துட்டாங்க சொன்னா சிரிக்க தான் செய்வான். வாங்க வாங்க, பார்த்துட்டேன். உன்னுடைய கட்டுமனைக்கு போனேங்கிறது சொல்கிறத விட உன் மகா இருக்கிற இடத்துக்கு போனேன். தேவையில்லாத ஒரு நட்பில் ஒரு வலையில் மாட்டியிருக்கான். அதுலேருந்து மீட்டி கொண்டு வரணும். அவன் மனம் ஆள் மனது அங்கேருந்து விலக முடியலை. ஆனால் அவன் இவளை விடணும்னு முடிவுக்கு வந்துட்டான். ஆனால் இவா மனத்தை அவனை விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த மனத்தை கொஞ்சம் மாற்றி தந்தால் போதுமா? கண்ண முடிக்காங்க ரெண்டு பேரும். இந்தா மாறி உன்னைய தேடி வீட்டுக்கு வந்துடுவா. இப்படி அடுத்த வாழ்க்கையை புனிதமாக அமைப்போம். இந்தாப்பா வெற்றியுடன் காண்போம். அதே நாகர்கோவில் எல்லை கருப்பசாமி ஐயா, என் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பேயா ஒரு பிசாசா இருந்து என்னை ஆட்டுது ஐயா அப்படின்னு ஒரு பொம்பளை கேட்க தெரியுது, கருத்துக்கு புலப்படுது. சில சமயத்தில் சவுண்டு கொடுக்கு, அப்படியே முண்டுது ஒன்று இல்லையா? கால் வந்துட்டு வா. என்னம்மா ராணி பொன்னான மேரி. ஒரு காலத்தில் ஒரு மகாராணி மாதிரி உன் குடும்பத்தையும் சொந்தக்காரங்களையும் கடுமையாக பேசி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த போட்டி பொறாமையில் வச்சு ஏவி பிரச்சனையை ஏவி விட்டு உன் மனசவே குழப்பி விட்டுட்டாங்க. அதில் நடந்த சம்பவம் தான் இது. அதை மாற்றக்கூடிய நேரம் வந்துருச்சு, மாற்றி தாரேன். கால் வந்துட்டு வா. எனக்கு பெரிய பாடு மகாராணி. வா. உட்கார்ந்தா 4 பேர் தூக்கி வேற விடணும், அது வேறு ப்ராப்ளம். இப்படி மணிப்பரிசை வச்சுக்கிட்டோன்னா மனக்கவனம் அந்த மணிப்பரிசு மேலே கொஞ்சம், கண்ணாடி போட்டிருந்தா கண்ணாடி மேலே கொஞ்சம், புரியுதா? மணிப்பரிசு வச்சுருந்தா மனசு எது மேலே கவனம் இருக்கும், அது மேலே ஒரு சின்ன கவனம், அது விட்டுறக்கூடாத அப்படின்னு. கண்ணாடி போட்டிருந்தா கண்ணாடி மேலே கவனம். என்னையை முழுத்தா எப்போ கவனிப்ப நீ? அதனால தான் நாங்கள் கண்ணாடியை கடத்த சொல்லுவோம், கையில் எந்த பொருளையும் வைக்காதன்னு சொல்லுவோம். ஏன்? நீ பரிபூர்ணமாக என்னையை மட்டும் நினைக்கணும் என்பதற்காகத்தான். புரியுதா? ஒரு முறை கும்பிட்டு வா. என்னைய பார்க்க சொல்லு. குடி. மன அலைகளை மாறு, மனப்பேயே மாறு, உள்ளே இருக்கிறதே மாறு, வீட்டை விட்டு வெளியேறு. இதை தேய்ச்சி குளிச்சுக்கா. புரியுதா? இன்னிலிருந்து உன்னுடைய உணர்வலைகள் மாறி போயிடும். பொறுமையாயிரு. இன்றைக்கி தூக்கம் வர்றதுக்கு தான் அதை கொடுத்துருக்குறேன். இதை கொண்டு வீட்டு விளக்கு பக்கத்தில் வச்சு என்னை நினச்சி கும்பிட்டுக்கா. இந்த சக்தி அந்த தீய சக்தியை ஓட விட்டுரும். விரட்டி ஆச்சு. இன்னையிலிருந்து தெளிவாக இருந்துக்கா. போ, நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு அதே நாகர்கோவில் இல்லை. சாமி என் புருஷங்கிட்ட 1000 சொல்லட்டும், அவன் பிடிவாதத்திலேருந்து மாறவே மாட்டான். அவனுக்கு எனக்கும் டக்க போகிறா தான் நடக்கும். எப்போ இந்த மாற்றம் கிடைக்கும் சாமி அப்படின்னு ஒரு பொம்பளை கேட்குறாயா? ஏக்காவா நல்லா இருக்கியாக்கா? எந்த ஊரு?
பே உள்ள காலில் விட்டு வந்தார. வேற துண்டு இருக்கா? துண்டு இல்லை, துண்டு அதை போட்டு மூடிக்கலாம்ல. ஆயிரம் எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை. அங்கேருந்து வரும்போதே எண்ணில்லாத சிந்தனையோடு வரேன். என்னத்தை சொல்ல போதோ சாமி, என்ன கதையை உடச்சி விட போகிறாரோ. அப்படியெல்லாம் கொள்ளமாட்டான். உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் தந்துடுறேன். பிரச்சனையை தோறிவிடு. என்ன வேணும்? காலில் வந்துட்டு வா. இவ்வளோதான். எதுக்கு உன் கதைகளை சொல்லி ஒன்றே ஏன் நான் மனத்தை குழப்பணும்? எனக்கு ஏன் அந்த தலைவிதி? கர்மசாமிக்கு தக்கலையில் முருகன் கோயில் இருக்கா? போயிருக்கியாங்க? உன் பிள்ளையை விட்டு முருகனை போய் கும்பிட்டு தாமரை பூவில் பிரசாதம் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு என்னை வந்து பாரு. ஏன் அப்படி சொன்னேன் சொல்லு. பொருந்து மனம் திருப்பரங்குன்றம், பொருந்தா மனம் தக்கலை. ஏன்? திருப்பரங்குன்றத்தில் தெய்வானைய முருகன் கல்யாணம் முடித்தார். தக்கலையில் வள்ளியை கல்யாணம் முடித்தார். வள்ளி காதலித்து கல்யாணம் முடித்த மங்கை. தெய்வானை குடும்பத்தோடு பேசி முடித்தவன். அதனால் உன் பிள்ளைக்கு இருதார யோகம் இருக்குது. அந்த குளறுபடியை தீர்க்கணுங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். பக்கத்தில் வா. இந்தா வைகாசி விசாகத்துக்குள்ளே வரன்னு வருது. வெற்றியாக்கி தரேன். குழப்பமெல்லாம் வரும். 3 முறை என்னை பார். பத்திரிக்கை பத்திரிக்கை எனக்கு தான் தருவேன். போ. கர்மசாமிக்கு சாமி கடன்பட்டு சொந்தக்காரங்களால் வேதனைப்பட்டு நொந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு முடிவு கிடைக்குமா ராசா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். வாண்ணே, என்ன நல்லா இருக்கேண்ணே? எந்த ஊருண்ணே உனக்கு? வா 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 வா. என் செல்ல ஐயா இல்லை நீ வா. காலில் விட்டு வா. ஓய், உன் உள்ளம் சரியாக சாமிகிட்ட போகலை. யார்கிட்ட ஏமாத்துற? நல்லா கும்பிடு. இன்னொரு ஆள் வந்திருக்கா உன் கூட. யார் யாது? துணைவியா? வா ஏக்கா வா. பாட்டாலே புத்தி சொன்னார், பெரும்பாட்டாலே பக்தி சொன்னார், பாட்டுக்கு நான் பாட வைத்து. ஒன்றுவர காரணம் ஏன் மனம் குழம்பி இருக்கிய? மனதில் தெளிவில்லை, மதியில் ஒளி இல்லையா? தம்பி எத்தனை படிச்சிருக்க? நீ உட்கார் உட்கார். கேரளாவுக்கு யாரும் அடிக்கடி போகிறீங்களா? யார் போகிறா? என்ன விஷயத்துக்கு போறிய? எந்த ஊரில்? திருப்பூர் அவினாசி ஈஸ்வர சுவாமி திருக்கோவில். அகத்தியர் இருந்த கோயில் அதானே? பக்கத்தில் வாங்க வாங்க. உங்கள் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 13 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த செல்வாக்கு இப்போ கிடையாது. இருக்க இடத்தை இழந்து விடுவோமோ என்ற ஒரு பயமும் மனக்குழப்பமும் உங்களுக்கு தோன்றிது. இப்போ 3 ஆண்டு காலங்களாக நிலையான ஒரு தொழிலை பிடித்தோ அல்லது கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலையோ வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நிலையோ இருந்தால் நம்ம குடும்பத்தை காப்பாற்றலான்னு ஒரு சில முயற்சிகள் எண்ணங்கள் தோன்றுச்சு. அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு யாரும் நமக்கு செய்வனை வச்சுருப்பாங்க, மை மந்திரம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற கவலையும் கற்பனையும் கனவுல ஓடிச்சு. எதில் ஓடிச்சு? கனவுல. அப்படி கனவுல ஓடுறது போதாதுன்னு சொல்லி வள 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 வளன்னு சொல்லி ஓயாமல் இந்த அக்கா உன்னைய பஞ்சேரிப்பான். பேசி பேசி வீட்டுக்குள்ளே அமைதியே இல்லைன்னு ஆயிடுது. நீ சொல்கிறது அப்படியெல்லாம் கிடையாதும்மா, நான் பார்த்துக்கிட்டேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாலும் உனக்கு என்னையா தெரியும்? நான் படுற பாடு. சும்மா நீ என்னைய பேசி ஏமாற்றிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு இவன் உன்னை போராடுதான். உண்மையாக இல்லையாடா? ஆனால் அவளுக்கு வீணாக மனசு பாதிச்சிடுது. அதில் தான் அவள் அப்படி பேசுகிறாளே தவிர பிளான் போட்டு பேசலை. அவள் பரமானவா. ஐயோ பாவம். அவளுக்கு ஒரு தெய்வம் வந்து சொல்கிறது மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்பப்போ ஒவ்வொரு கதையாக வரும். அப்படி ஒரு கதையே கிடையாதுக்கா. தேவையில்லாமல் குழப்ப வேண்டாம். உங்களுக்கு கிரகங்கள் கொஞ்சம் நல்லா இல்லை.
புரியுதா? இன்னும் 18 நாட்கள் இருக்குது அந்த கிரகங்கள் மாறிக்கிறதுக்கு. உங்களுக்கு நல்ல டைம் வந்துருச்சு. இனிமேல் நீங்கள் தப்பிச்சிருவீங்க. இவனுக்கு என்னடா செய்யணும்? கொஞ்சம் விலை இருங்க. இந்த விரலை பிடுறா. பிடிச்சிக்கா பார்ப்போம். படிக்கணும்னு ஆசை இருக்கும், வார்த்தையை சொல்லுவான், மண்டையில் படிப்பு நிற்காது. புரியுதா? ஏதாவது விளையாட்டு தொழில்கள்லையாவது வீணாக போய் நிற்கலாம்னா அதுக்கும் கதை ஓடாது. இவனுக்கு சனி பகவானுடைய ஆட்சி நடக்குது, கவலைப்பட வேண்டாம். ஆனால் இவன் நிச்சயமாக அரசு உத்தியோகத்துக்கு போவான். அந்த படிப்புக்கு வரமாட்டான். ஆனால் இவன் அரசு உத்தியோகத்துக்கு போயிடுவான். அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கான். இவன் கடலில் போட்டாலும் கரை சேர்ந்துருவான். இவனுக்கு ஒரு நிலையான பிடிப்பை பிடிச்சா தான் இவன் நல்லா இருப்பான். அதனால் இவனுக்கு அரசு உத்தியோகம் உண்டு, இவனுக்கு வெற்றி உண்டு. உன் கடனும் உன் குழப்பமும் தீரத்துக்கு 18 நாள் டைம் இருக்குடா. முடிச்சு தரேன், காலில் விட்டுவான். கர்மசாமிக்கு கூப்பிட மாட்டேங்கிற எங்கே நீயோ. யாரோ ஒருத்தன் நான் நினைக்கிறது மாதிரி எனக்கு லைஃப் கிடைக்குமான்னு ஒருத்தன் நினச்சிக்கிட்டு இருக்கானே. யாருடா தம்பி? லவ் பண்ணுறியால? பின்ன வேலை யார்ப்பா லவ்விங் தட்? யார் மேன்? கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு இந்தா பக்கத்தில் வா, தொழிலும் கிடைக்கும். கேரளாவுக்கு நீ போகிறதுனால லாட்ரி சீட்டும் கிடைக்கும். வா வா, அது கேரளா கவர்மெண்ட்டுக்கு தானே, நீ அங்கே தானே இருக்க, உனக்கு பிரச்சனை இல்லை. ஓ நல்லா இரு மகனே, ஆனந்தமா. அக்காவா கர்மசாமிக்கு. அப்புறம் நிறைய பணங்களை நஷ்டமாக்கி குடும்பத்தில் அமைதி குறைவும் வேதனையும் நடந்திருக்கு. யாருப்பா? நிறைய பணங்களை வேஸ்டாக்கி குடும்பத்தில் அமைதி குறைவும் மன வருத்தம், கடன் பட்டு கலங்கியிருக்காங்க. யாரு? கண்ணிலே நீரதற்கு. உங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? இந்த ஊரில் இருக்காரு. வாப்பா. கோடி கோடியாக பணம் வருது, ஆனால் மீண்டும் மீண்டும் வியாபாரத்தில் போட்டு ஜெயிக்க முடியலை. இப்போ ஒரு உத்தரவில் அடுத்து என்னை பார்க்கும்போது ஏதாவது ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பார்ப்பேன்னு சொல்லி உத்தரவு கொடுத்தேன். ஒரு சின்ன ரிஜிஸ்டர் தான் முடிஞ்சிருக்கு. அடுத்து இன்னொரு இடம் முடியக்கூடிய நல்ல ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அடுத்த வாரம் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. அதை முடிச்சு தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டுவாங்க. என்ன முடிச்சிடலாமா? எனக்கா செய்யணும்? புரியல. இந்தா இடத்த முடிச்சு தரேன், தொழிலை நடத்தி தரேன். கண்ணில் நரம்பில் ஒன்றும் பாதிப்பு இல்லை, தசை வீக்கம்தான் இருக்குது, சரியாயிடும், கவலைப்பட வேண்டாம். வெற்றியாகி தரேன். இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேல், பங்குனி 20க்கு மேலே நல்ல சம்பந்தம் வரும், மடைக்கு கொண்டு போவோம். போயிட்டாங்க. கர்மசாமிக்கு கணவன் மனைவிக்குள் மனவேதனையும் குழப்பமும். யாருக்குப்பா? சக்தி மிகுந்த புக்தி, புத்தி மிகுந்த சக்தி. அத்தான் எங்க பிரிஞ்சிருக்கிறா? கால் வந்துட்டு வா. மகா எங்கே இருக்கா? கால் வந்துட்டு வா. அதான் கணவன் மனைவிக்குள்ளே குழப்பம். தம்பி நல்லா இருக்கேன், ஒன்னே அவங்கள கேட்டான். சரி பிறகு சொல்லுங்க. என்ன நல்ல விடலையே? நல்ல கால் விடலை. வருவியா? அவள் திவருக்கு அங்கேயே கிடக்கட்டு, கட்டியா அவளுக்கு நல்ல பாடம் புகட்டணும் அப்படின்னு அவர் சொல்லுதார். வார்த்தைகள் தான் அந்த குடும்பம் குலையதுக்கு காரணம். பிரிஞ்சு போகிறதுக்கு எது காரணம்? வார்த்தைகள். அந்த ரெண்டோருடைய மனதையும் இணைத்து வச்சா போதுமா?
நல்ல வாடகை இருந்தால் போதும்லாம் கால் வந்துட்டான்.